மாதவிக்கு இன்னொரு அறை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, மாதவியோட ஆட்டம் நாளுக்கு நாள் கொஞ்சம் அதிகமாக தான் போய்கிட்டு இருக்குது. ஆனா நந்தினி ரொம்ப பொறுமையா போய்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட எல்லாம் இவ்வளவு பொறுமையா போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சோ இருந்தாலும் அவங்க பொறுமையா தான் போய்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருணாச்சலம் வந்து சுந்தரவழிட்ட கேட்கிறாரு, எங்க நந்தினியை காணும், கல்யாணத்தை காணும், போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வீடியோ கால் பண்ணி காமிக்கிறாங்க. பாருங்க, உங்க மருமகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவ நல்லபடியா இருக்கிறா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்ததான் நம்ம கல்யாணம் வந்து நந்தினிக்கு வாக்கு கொடுக்கிறாரு, எப்படியாவது சூர்யா சார் அவனை பார்க்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முதல் முயற்சியா இவர் போய் எப்படியாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறாரு. அசோகன் என்ன பண்றாரு அப்படின்னா நல்லா காலை விரிச்சு போட்டு யாருமே உள்ள போக கூடாது, யாராவது ஒரு ஆள் காலடி உள்ள எடுத்து வச்சாங்க அப்படின்னா இவரை தாண்டி தான் போக முடியும், அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படுத்திருக்காரு. சோ இவர் போய் முயற்சி பண்றாரு, அதுல எந்த பலனும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி திரும்பி வந்துடுறாங்க. அண்ட் அதே மாதிரி நந்தினியும் என்ன பண்றாங்க அப்படின்னா போய் முயற்சி பண்ணி பாக்குறாங்க. சோ அதுலயும் அவங்களுக்கு பெருசா எதுவும் கிடைக்கல. அதே நேரம் சுந்தரவழி பார்த்து திட்டி விட்டுறாங்க, இதுதான் முதலும் கடைசியும், இதுக்கப்புறம் இந்த பக்கமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏன்னா இதுக்கப்புறம் தான் நாளைக்கான எபிசோட். அதுல வந்து சூர்யா வந்து கதறாரு, மறுபடியும் பாத்தீங்கன்னா அலற ஆரம்பிச்சிட்டாரு, நந்தினி நந்தினி நீ எங்க இருக்க நந்தினி, நீ வா நந்தினி, நீ வா இங்க வா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு பழக்கம் போல அவர் கதற ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட நந்தினிக்கு வந்து அதை தாங்க முடியல. ஏன்னா நந்தினிக்கு தெரியுது ஏதோ ஒரு விஷயம், இவர் வந்து நம்மளை கூப்பிடுறாரு, ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த சவுண்ட் ஆஃப் ஆகுது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க, இவர் வந்து என்ன கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது நந்தினிக்கு புரியுது. ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா என்ன ஏது அப்படின்னு சொல்லி எதுவுமே அவங்களுக்கு தெரியல. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுல அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. சோ எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்த பார்க்கவே விட்டுறக்கூடாது, ஒருவேளை நந்தினி போய் சூர்யாவை பார்த்துட்டா அப்படின்னா அப்ப சூர்யாவுக்கு தெரிஞ்சிடும் நந்தினி இங்க தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கணும் அப்படின்னா இதுதான் ஒரு சரியான வாய்ப்பு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நந்தினியை வந்து சூர்யா கண்ணிலே காட்டாம சூர்யா கிட்ட வந்து நந்தினி இங்கே கிடையாது, அவ வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி சூர்யாவை நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இருந்தாலும் அவங்க இப்படி ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு எபிசோட்ல சூர்யா கத்துறத பார்த்துட்டு நந்தினி வந்து தன்னை மீறி என்ன பண்றாங்க அப்படின்னா எந்திரிச்சு ஓடுறாங்க. சோ எந்திரிச்சு ஓடனே பாத்தீங்கன்னா சுரேகா மாதவி ரெண்டு பேரும் அவங்கள பிடிச்சு அவங்க கையை முறிச்சு இதுக்கப்புறம் நீ வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப ஹார்ஷா பிஹேவ் பண்ணி இவங்களை வெளியே துரத்துறாங்க. சோ இந்த விஷயங்கள் தான் நந்தினியை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துட்டு போகுது. ஏன்னா இவங்களை எதிர்க்கிறதுக்கு நந்தினிக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க எவ்வளவு தூரத்துக்கு நந்தினியை அடிக்கிறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நந்தினி வந்து அவங்க மீண்டு வருவாங்க. அண்ட் அது போக நந்தினி இவங்களை எதிர்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பயங்கர தைரியம் வேணும், பயங்கர வந்து ஸ்போர்ட்டிவா இருக்கணும். அப்படிதான் இதுக்கப்புறம் வந்து நந்தினி மாற போறாங்க. நந்தினி மாற போறாங்களோ இல்லையோ போற போக்கு பார்த்தா இவங்களே வந்து நந்தினி வந்து அடிச்சு அடிச்சு மாத்திருவாங்க போல, அது நல்லா தெரியுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு நாளைக்கு தான் அவங்களும் பொறுமையா இருப்பாங்க இவங்க கிட்ட. நிச்சயமா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இவங்களை எதிர்த்து அடிக்க ஆரம்பிப்பாங்க சீக்கிரமே. இப்பதான் மாதவி அடி வாங்கியிருக்காங்க, இதே மாதிரி அவங்க மறுபடியும் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அண்ட் கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. நிச்சயமா இதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.